முதலமைச்சர் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று பிற்பகல் தனது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்படுகிறார். இதன் கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஜெயலலிதா புறப்படும் நேரம் மற்றும் பயணிக்கும் பாதை குறித்த ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதா? கார்த்திகேயன், சரியாக பிற்பகல் 1:30 போயஸ் தோட்டம் இல்லத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக செல்கிறார். குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காவல்துறை, ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதி போயஸ் கார்டன் பகுதி. இங்கிருந்து தான் அவர் பிற்பகல் வாக்கில் செல்கிறார். மீண்டும் 3 மணிக்கு அவர் மீண்டும் இந்த போயஸ் இல்லத்திற்கு திரும்புவார் என்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அவர் இங்கிருந்து கிளம்பி பின்னி சாலை, காத்தீட்ரல் அந்த ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய பகுதி, ஆர்கே நகர், அந்த ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக சென்று காமராஜர் சாலை, அதே போல ராயபுரம், காசிமேடு சிக்னல், திரியோட்டூர் சாலை வழியாக தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய 4வது மண்டலத்திற்கு அவர் செல்வார். இதனால் இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அவர் பிற்பகல் 3 மணி வாக்கில் அவர் மீண்டும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்புவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், ரமேஷ், வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது ஆலோசனை ஏதும் நடத்தி வருகிறார்களா? தேர்தல் பணிக்குழுவை சேர்ந்தவர்கள் யாரேனும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்திருக்கிறார்களா? கார்த்திகேயன், அதுபோன்று அதிமுக நிர்வாகிகள் யாரும் தற்பொழுது போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு வரவில்லை. ஆனால் சரி, அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த பொழுது ஒரு சில கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் இங்கிருந்து கிளம்பும் பொழுது வருவார்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய பொருளாளரும் நிதி அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு சில அமைச்சர்கள் இங்கிருந்து வந்துவிட்டு இங்கிருந்து தமிழக முதலமைச்சர் கிளம்பி ஆர்கே நகர் தொகுதிக்கு செல்லும் பொழுது உடன் செல்வார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்காக தான் தற்பொழுது அந்த வழியை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பணிகளில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அவர் அந்த தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய 4வது மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு தலைமைச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கிறார்கள். அப்படி செல்லாத பட்சத்தில் மீண்டும் அவர் போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு பிற்பகல் 3 மணி வாக்கில் திரும்புவார் என்று இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், ரமேஷ், தொண்டர்களின் வருகை ஏதாவது இருக்கிறதா? தொண்டர்கள் யாரேனும் வந்து கொண்டிருக்கிறார்களா போயஸ் தோட்ட இல்லத்திற்கு? கார்த்திகேயன், பொதுவாக அதாவது ஏற்கனவே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இங்கே தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தார்கள். ஆனால் தற்போது அவர் ஏற்கனவே முதலமைச்சர் ஆகிவிட்டார். தற்போது எம்எல்ஏ ஆவதற்காகத்தான் தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்கிறார். இந்த நிலையில் இந்த பகுதியில் போயஸ் தோட்டம் பகுதியில் அதிமுக தொண்டர்கள் அதிகபட்சமாக இருப்பதை நம்மால் காண முடியவில்லை. அவர்கள் தற்போது அதிக அளவில் அந்த தொகுதியில் தான் அதிக அளவில் முகாமிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். தொகுதி பகுதியில் அவரை வரவேற்பதற்கும், அதாவது காசிமேடு, திருவெற்றியூர், ராயபுரம் பகுதிகளில் அவரை வரவேற்பதற்காக, ஏனென்றால் முதல் முறையாக அந்த தொகுதி பக்கம் அவர் தொகுதிக்கு செல்கிறார். இந்த நிலையில் அவரை வரவேற்பதற்காக அங்க ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் குவிந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. போயஸ் தோட்டத்தை பொறுத்தவரை அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் நம்மால் பார்க்க முடியவில்லை. கார்த்திகேயன்.